பாப்பா என் அழகு செல்லம் பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கியூட்டா அழகா விளையாடுறீங்க. உங்க குரல் சூப்பரா இருக்கு. நீங்க நிறைய அங்கிள்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். வந்தீங்கன்னா ஜாலியா விளையாடலாம். நாங்க உங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பாப்பா செல்லமே, என் தங்கமே, புஜ்ஜுக்குட்டி எங்க இருக்கு? விளையாடிட்டு இருக்கா புஜ்ஜுக்குட்டிங்க? ஐயோ அழகு, அப்படியே வாங்க. பொம்மைக்கு போதுடா, உங்க விளையாடுறதுக்கு போது வச்சா. டேய் பாடி கவர் பண்ணிட்டேனா? கிச்ச புடிச்சிட்டே டேய் ஒண்ணுடா, அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் நம்ம காமெடி பண்ற சுச்சுவேஷன். பொம்மைக்கு போதுடா, விளையாடுறதுக்கு வச்சா. விளையாடணுமா பாப்பா? அது வர பொம்மை எடுத்துக்கிறோம். குழந்தை கேக்குதுடா. சரி வரண்டா தங்கம். அம்மா இல்லையா உங்க கூட? அம்மா எங்க போயிட்டாங்க உங்களை தவிக்க விட்டு தனியா? ஏய் ஐயன் பத்தியா பாண்டு கூட தான் கேக்குது. அம்மா எங்க போனாங்க? பாவம், அந்த குழந்தை கஷ்டத்துல இருந்துட்டா இது கழிச்சுக்கிறியா? இப்போ எனக்கு அந்த அம்மா பற்றி குறை சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். குழந்தை அவங்க அம்மா கண்டிப்பாக எங்கேயாவது சுற்றி தூக்குன்னு ஃபீல் ஆகுது. நான் தான் சொன்னேன்ல, வரவே இல்லை. அவ்வளோ நேரம் ஆச்சு, சைலண்டாக இருக்கு அந்த அம்மா. ஏமா சுமித்ரா இருக்கியாமா? குழந்தை பாருன்னு தண்ணி இருக்குது. நீனா அப்பயும் பார்த்துக்கல இப்பயும் பார்த்துக்கல. இருக்கியா இல்லையா நீ? நான் போட்ட அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்தோடனே இங்க ஒரு ஊட்டம் பார்த்தோம்ல, அதுதான் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். கட்டுப்பட்டு வச்சுக்கிறாங்க. பாவண்டா, மாட்டிருந்தாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து ஜெயில் நரக வாழ்க்கையை வாழ்ந்துருக்குடா. பாவண்டா. பண்ண முடியாது. பெரிய ரிஸ்க், டபுள் ரிஸ்க் கன்ஃபார்ம். விட்டா அது என்ன பண்ணுறது ஏது பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், நம்ம ரிச்சுவல் பண்ணதுக்கு அப்புறம் தானே நமக்கு அடையாளமே தெரிய வந்தது. ஸோ என்ன பண்ணி ஆகணும் மச்சான். ஏன்னா அதோட ஆயில் வரைக்கும் நம்மளோட உள்ளுக்குள்ளே ஊற்றினே இருக்கும்டா நம்மளுக்கு. ஆனால் எடுத்து கௌத்தம் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட் அடக்கி வச்சிருக்கோன்னா அது கண்டிப்பாக அது பவர்ஃபுல்லான ஒரு இதாக தானே இருக்கும். ஸோ நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப நம்ம நார்மலாக அப்படி எடுத்து கௌத்தம் முடிச்சிடக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா மச்சான், ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அவங்க சைக்கோவாக இருந்தானா, ஒரு ஒரு அவங்க சைக்கோ வந்தால் என்னடா ஆகுது? ஒரு ரெண்டுமே ஒரு பெண்மணிகள்டா. ரொம்ப கஷ்டப்படுவாங்க மச்சான். சைக்கோ கிடையாது, சைக்கோ செத்து போனவங்க. அவங்க சைக்கோ வந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல மேபி நான் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்னன்னா, ஒருத்தன் பிளாக் மேஜிஷியன், அதாவது மாந்திரிகம் பண்றவன், அவன் இறந்து போயிருப்பான். அவனோட ஆன்மா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவனை சுத்தி இருக்க ஆன்மாக்கள்லாம் கட்டுப்படுத்துறதா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. மேபி அப்படி ஏன்னா ஒரு அம்மா குழந்தையோட ஆன்மாவை இன்னும் அவன் 5 வருஷம் கழிச்சும் இன்னும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கானா, அப்போ அவனோட ஆன்மா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இதை நம்ம சரி பண்ணி ஆகணும். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஆக்சுவலாக மனசே இல்லை, ரொம்ப பாரமாக இருக்குது. பட் இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மறுபடியும் இந்த இடத்துல வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க கஷ்டப்படுற இந்த ஆன்மாக்களுக்கு உதவி பண்ண நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். இல்லை கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். அதை வீடியோவாக எடுப்பேனான்னு இல்லையான்னு தெரில. இன்கேஸ் நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுற அந்த சடங்கையும் வீடியோவாக கவர் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். வழக்கம் போல் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை தாண்டி நிறைய பேருக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக குழந்தை, அம்மா, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு அது காமெடியாக கூட தெரியலாம், இல்லை ஒரு மாதிரி கேவலமாக கூட பேசிட்டு போகலாம். பட் என்றைக்கு இருந்தாலும் அம்மா பாசம் தான். அம்மா பாசம் என்றைக்குமே மாறாது.
நான் என்றைக்குமே உணர்வேன். அதனால தான் இந்த மாதிரி அம்மாக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே நான் தவிர்த்துருவேன். ஏன்னா அது எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். பட் எனிவே இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறிடுச்சு. அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விட்றா இதுன்னு போகிறான்டா. இந்த யாராக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கும்டா. புஜ்ஜுக்குட்டி எங்கே இருக்கு? விளையாடிட்டு இருக்கா புஜ்ஜுக்குட்டிங்க? நாங்கள் உங்கள் 2 பேரும் பார்த்து பயப்படல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வரலாம் நீங்கள். ஐயோ அழகு! எத்தனையோ பேர் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல.